எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு எந்த மாதிரியான சாப்டர்ஸ் கவர் பண்ணணும், எது எது இதில் கவர் பண்ணணுன்றது நல்லா பார்க்கலாம். இப்போ சாப்டர் 1ல ரியல் நம்பர்ஸில் HCF LCM ஃபஸ்ட்டு கவர் பண்ணணும். ஓவரால் 8 மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் டு பி கவர்ட் இன் திஸ் லெசன். இப்போ HCF LCM எப்படி பார்க்கணும்னா, முதல்ல பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்னா திஸ் இஸ் நத்திங் பட் எல் டிவிஷன். இப்போ 45 கொடுத்துருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் இப்போ 15 கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கூட. இது சிம்பிள் நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் ஐ ப்ராக்டிசிங் 5. முதல்ல இன்க்ரீசிங் ஆர்டரில் போகணும். இது 5ல் எண்டாகிறதுனால நான் வந்து 5ல் எடுத்துக்கிறேன். அப்போ 9, நெக்ஸ்ட் வந்து 3. இப்போ இல்லை 3ல் ஸ்டார்ட் பண்ணிட்டு கூட போடலாம், எப்படி வேணால் போடலாம். இன்க்ரீசிங் ஆர்டரில் போட்டிங்கன்னா பெஸ்ட்டு. இப்போ இதை 3ல் போட்டிங்கன்னா 15, அப்புறம் 3 5 வரும். ஓகேங்களா? அப்புறம் இதை வந்து என்ன பண்ணலாம், 2 டேபிள்ஸில் போட்டிங்கன்னா 25, நெக்ஸ்ட் 5 5. ஓகேங்களா? இப்போ இது 2 into 5 ஸ்கொயர். இதோட ஆன்சர் என்ன, 3 ஸ்கொயர் into 5. நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா. 50க்கு இவ்வளவு, 45க்கு இவ்வளவு. அப்போ இப்போ வந்து எல்சிஎம்னா என்னன்னா மேக்ஸிமம் பவர், லீஸ்ட் காமன் மல்டிபிள்னா அப்படியே தலை திருப்பி சொல்லணும். எப்படி வரும், மேக்ஸிமம் பவர். மேக்ஸிமம் பவர்னா 2 இங்க இருக்கா, இதுதான் மேக்ஸிமம் பவர். ஏன் இங்க இல்லைங்கிறது கிடையாது. இட் இஸ் வெல் அண்டர்ஸ்டுட் தட் இட் இஸ் present as 2 to the power of 0. இங்க 2 to the power of 1, அப்ப 2 to the power of 1 into இங்க என்ன இல்லைங்கிறது கிடையாது, 3 to the power of 0. அப்ப maximum power 3 to the power of 2. Here 5 to the power of 1, here 5 to the power of 2. இதுதான் LCM. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி 3 3s are 9, 9 2s are 18, 18 into 25. Therefore my answer is 25 8s are 200, 25 1s are 25, 35 45. அப்ப 450 is the LCM. அதே HCF பாருங்க. இதுல மினிமம் பவர், அதாவது மினிமம் பவர்னா என்னது, இது 2 to the power of 0. இது வந்து நிறைய பேர் இது ஒண்ணுமே இல்லைன்னா எடுக்கக்கூடாது. அப்படி கிடையாது, 2 to the power of 0 எடுக்கிறோம். அது வந்து ஜஸ்ட் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்கு. 3 to the power of 0 மினிமம் பவர். நெக்ஸ்ட் 5 to the power of 1. therefore நம்ம எழுதுனா, இப்ப நம்ம இதெல்லாம் விட்டுட்டு பார்த்தோம்னா இந்த ரெண்டுத்துல எது காமனா இருக்கு, 5 தான், ஒரே ஒரு 5 தான் காமனா இருக்கு. therefore 5 ஒன்று தானே காமனா இருக்கு. அதனால therefore my answer is 5 ன்னு சொல்லுவோம். ஆனா இது மினிமம் பவர்ல இருக்கக்கூடிய டிகிரியில இருக்கிறது வருது. அப்ப 2 to the power of 0, 3 to the power of 0, 1 ஆயிடுது. therefore my answer is 5. ஓகேவா? இதுதான் HCF LCM கண்டுபிடிக்கிறதுக்கான கான்செப்ட். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் பார்க்கலாமா? இப்போ பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல இப்போ LCM HCF பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் பார்க்கலாமா? பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல இப்போ LCM HCF கண்டுபிடிச்சோம். இப்போ கொஞ்சம் பெரிய நம்பரா இருந்தா find the prime factorization of 7325. இப்போ ஸ்டார்டிங்ல எடுக்கும்போது 5ல இருந்தானா மோஸ்ட் ப்ராபபிலி நீ மெயினா 5ல எடுத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு ஈஸியா இருக்கும். 5 1s are 5, 23 4. நல்லா கவனிச்சுக்கோ. பக்கத்து பக்கத்துல நிறைய பேருக்கு இன்னுமே பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் தெரியலன்னா இட் இஸ் நாட் சோ லேட். நல்லா கவனமா போட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இப்ப மிச்சம் இருக்கிறது 3 2 பக்கத்து பக்கத்துல வச்சோம்னா 32. அப்ப 6 5s are 32. மிச்சம் இருக்கிறது எவ்வளோ 2 2 5 பக்கத்து பக்கத்துல வச்சோம்னா 5. therefore 25. ஓகேவா? உங்களுக்கு என்ன வருது, இது அப்படியே அடிச்சுக்கோது பென்சில்ல. அப்ப 5 2 14 மிச்சம் 4 6 போட்டீங்கன்னா 9 times 45. மிச்சம் 1 வருதுன்னு 15 3 times. ஓகேங்களா? இப்ப 293 வருது. அப்ப 293ல வந்து how many times it goes? இப்ப 9 10 11 11 plus 3 14 வருது. அப்ப இந்த 14 வந்து அதுல அடங்காது. அப்ப therefore I have to move on with 293. வேற எதுவுமே வராது, 14 வருது. அப்ப வேற எதுல அடங்கா பாருங்க, அடங்காது. therefore இது என்ன நம்பர், ஆக்சுவலா பிரைம் நம்பர். முக்காவாசி ஏதாச்சும் நம்பர் அடங்கலதான்னு பார்க்கணும்னா முதல்ல இந்த மாதிரி பெரிய நம்பர் வந்துச்சுன்னா பிரைம் நம்பரா தெரியலையான்னு பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன பார்க்கணும்னா 13 பார்த்துக்கோங்கப்பா. 11 உங்களுக்கு பார்க்க தெரியும். 1 into 1 ஆட் பண்ணி மைனஸ் பண்ணீங்கன்னா இட் will become 0. அப்ப 11ல அடங்கும்னு தெரியும். கிட்டத்தட்ட 12 டேபிள்ஸ் வரைக்கும் நீங்க கரெக்டா பாத்துருவீங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்தது இது பிரைம் நம்பரா இல்லையான்னு தெரியறதுக்கு பதிலாக எப்படி கண்டுபிடிக்கணும், 13ல பார்க்கணும், 17ல பார்க்கணும், 19ல பார்க்கணும்,
23, 29, 31. இது மட்டும் பாருங்க போதும். முக்காவாசி எல்லா டேபிள்ஸ் இந்த நாள் ஒரு 6 டேபிள்ஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. புரியுதாமா? அப்ப இந்த 6 டேபிள்ஸ் அடங்குதான்னு பாருங்க. அடங்குச்சுன்னா ஓகே, அடங்கலைன்னா தட் இஸ் அ பிரைம் நம்பர். உங்களுக்கு தாராளமா உங்களுக்கு வந்து அவ்வளவு மேக்ஸிமம்ல வராது. அப்புறம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து 37ல பார்க்கணும், அடுத்தது 41ல பார்க்கணும். 41 பெரிய நம்பரா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்பர் பெரிய நம்பரா இருந்தா சின்னதா இந்த ரெண்டு சேர்த்து போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் அடங்கிடுமா இல்லையான்னு தெரியும். புரியுதா? இதை மட்டும் முதல்ல போட்டு பாருங்க. அப்ப உங்களுக்கு இது பிரைம் நம்பரா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? நல்லா கவனிச்சுமா. இந்த மாதிரியான நம்பர்ஸ் கேட்கலாம். எப்படி நம்பர்ஸ் கேட்பாங்கன்னா நல்லா கவனி. இப்ப 252 இருக்கு. இப்ப என்ன செய்யணும்னா இந்த இப்படி ரிவர்ஸ் ஆர்டர்ல போடுறதுக்கு இப்ப எது உனக்கு தெரியுமோ, எந்த இடத்துல உனக்கு ஆப்ஷன்ஸ் தெரியுமோ அந்த பக்கம் போட்டுவாங்க. 36 12ஆல டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்? 12 3s are 36. இப்போ இங்க ஒண்ணுமே இல்ல. ஐயோ 3 எப்படி பிரிக்கணும்னு யோசிக்காத. 1 into 3 that's all. 36 ஏதாவது மல்டிப்ளை பண்ணா நல்லா கவனிச்சு இதனுடைய ஃபேக்டர்ஸ் தான் போடும். அப்ப இந்த ரெண்டு நம்பரால மல்டிப்ளை பண்ணக்கூடியது இந்த நம்பர். இது பெரிய கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸி. அதனால தயவு செய்து இந்த மாதிரியான சம்ஸ் எல்லாம் வந்தா விட்டுட்டு வந்துடாதீங்க. அழகா உங்களுக்கு எந்த மாதிரியான மல்டிபிள்ஸ் தெரியுமோ இப்படி போட்டு 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 கவனிச்சு போடுங்க. 12 into 3 36, 36 into 7 252. உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். புரியுதாமா? Find the HCF of 65m minus 117. That is, HCF of 65 and 117 is expressed in the form of 65m minus 117. HCF of 65m minus 117 formula express பண்ண முடியும். எதனுடைய HCF 65 117. அப்ப 65 117 HCF கண்டுபிடிங்க ராஜா. இப்ப கண்டுபிடிச்சீங்கன்னா இது ரெண்டு 13 டேபிள்ஸ்ல அடங்குமா? 13 5s are. இது எத்தனை தடவை? 9 times அடங்கும். நல்லா கவனிச்சுக்கோ. இப்ப இது 9 times. அப்ப what is the only HCF here is 13. அப்ப 65m minus 117 வந்து 13. அப்ப find the value of m கேட்பாங்கப்பா. அப்ப 65m is equal to 13 plus 117. Therefore my answer is 65. அப்ப 65m is equal to 130. ஓகேங்களா? அப்ப m is equal to 130. நல்லா கவனிச்சுக்கோ. ஒண்ணுமே இதுக்கும் இருக்கக்கூடிய சிம்பிள் மல்டிப்ளை. Therefore when I divide I'll get the answer as m is equal to 2. அப்போ find the value of னு கேட்கலாம். 65m minus 117 is expressed in the form of what is that? HCF of 65 and 117 கொடுத்துட்டாங்கன்னா அப்ப இத வந்து இதனுடைய HCF ஃபார்ம்ல எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்னு சொல்லிருக்காங்க. அப்ப இந்த ரெண்டுனுடைய HCF இவ்வளவுன்னு போட்டு ஈக்குவேட் பண்ணனும். இந்த மாதிரி எந்த क्वेश्चन போட்டாலும் போட தெரியும். ஓகேங்களா? இப்ப நம்ம HCF LCM பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஒன் prime factorization பார்த்தாச்சு. அடுத்து HCF into LCM is equal to product of two numbers. நல்லா கவனிச்சுக்கோமா. HCF into LCM இப்போ 2 இருக்கு 4 இருக்கு. சின்ன நம்பர்ல இருந்து முதல்ல கால்குலேட் பண்ண சொல்லி கொடுக்குறேன். இப்போ 2 4 க்கு LCM HCF எப்படி கண்டுபிடிக்கணும்? ரெண்டுத்தையும் ஒரே டேபிள்ஸ்ல அடங்குமான்னு பார்க்கணும். அது வரைக்கும் போடணும். இப்ப நல்லா கவனிச்சு இது ரெண்டும் ஒரே டேபிள்ஸ்ல அடங்கும். அப்ப 2 is the HCF. புரியுதுமா? இப்போ திருப்பியும் பாத்தீங்கன்னா LCM என்னன்னா அந்த கீழ இருக்க நம்பர்ஸையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணும். 2 into 1 into 2 4. ஆக்சுவலா இந்த LCM HCF தனியாவே நான் சொல்லியிருக்கேன் எப்படி HCF LCM ஈஸியா கால்குலேட் பண்றதுன்னு. அப்போ அதை வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். ஆனா நம்ம ப்ரொசீஜர் படி எழுதணுங்கிறதுக்காக இந்த மாதிரி எழுதுறோம். இப்போ நீங்க என்ன செய்யணும்னா இது வந்து HCF into LCM is equal to product of two numbers on verification கேட்கலாம். இல்ல இந்த ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு இப்ப இதான் A இதான் B வச்சுக்கோங்களேன். அப்போ A into B னு போடலாம். அப்ப ஏதோ ஒரு நம்பர் unknown நம்பர் கேட்கலாம். உள்ள ஒரு HCF கொடுத்துட்டு இன்னொரு LCM கேட்கலாம். எப்படி கேட்டாலும் இந்த ஃபார்முலா வச்சு போடணும். இங்க பாருங்க இது 2 4 2 into 4 is equal to என்னது? இப்ப ஏதோ ஒரு நம்பர் கேக்குறாங்கன்னு வெச்சுக்கோங்களேன். இப்போ 2 into 4 is equal to 8. therefore இங்க b நமக்கு தெரியாது. இந்த 4ன்றது hidden னு வெச்சுக்கோங்க. அப்போ therefore my answer is 8. 8 is equal to a என்ன 2 into b. therefore b is equal to 8 by 2 that is equal to 4. நல்லா கவனிச்சுக்கோமா. வெரிஃபிகேஷன் பார்ட்னு போடும்போது அப்ப ஆன்சர் கிடைச்சிருச்சுங்களா? இப்போ வெரிஃபிகேஷன் பார்ட்னு போடும்போது how to do?
வெரிஃபிகேஷன் பார்த்த நீ கால்குலேட் பண்ணும்போது கரெக்டா போடணும். LHS RHS போடணும். ஒரு பிரசன்டேஷனே நீட்டா இருக்கும். ஆரம்பத்திலிருந்தே நம்ம இஸ் ஈக்குவல் டு போட்டுட்டு வந்தோம்னா வாட் இஸ் வேல்யூ வெரிஃபை. இப்போ LCM into HCF சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே இஸ் ஈக்குவல் டு A into B 12 இன்னொன்னு 36 வச்சுக்கோங்க. இப்ப 12 க்கு 36 க்கு LCM என்ன வரும் 36. HCF என்ன 12 வரும். நல்லா கவனிச்சுக்கோ. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் இங்க கால்குலேட் பண்ணி போடணும். 12 6 72 7 12 36 plus 7 43 போடணும். அதுக்கு அப்புறமே இங்க 12 into 36 இப்போ இது ஒரே நம்பரா இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. அப்ப உங்களுக்கு என்ன ஆயிரும் ரெண்டுமே ஈக்குவலா வருது. therefore this one is 1 this one is 2 பாக்கும்போது ஒரு கரெக்டா நமக்கா தெரியணும். ஏன்னா ஆரம்பத்திலே ஈக்குவல் பண்ணிட்டா எதுக்காக நம்ம ஈக்குவல் சொல்றதுன்னே புரியல. எதுக்காக ஈக்குவல் கடைசி நேரத்துல சொல்ல போறோம் 1 is equal to 2. That implies a given concept is true. LCM into HCF is equal to product of two numbers hence verified. ஓகேங்களா? எப்பயுமே இந்த மாதிரி தான் போடணும். நிறைய பேர் என்ன பண்றீங்க ஆரம்பத்திலே is equal to போட்டுச்சு அப்ப therefore 1 is equal to 2 அப்ப எங்கேயுமே இங்கதான் வெரிஃபை பண்றீங்க. அப்படி கிடையாது. நீ ஆரம்பத்திலே is equal to போடுறீங்க. So it is not the correct procedure to write this one. அப்ப இப்படி போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் அப்படின்னு புரியும். அப்போ நீ நடுவில் வந்து ஒரு கான்செப்டை போட்டு இந்த பக்கம் இதை கண்டுபிடிக்கிறீங்க இந்த பக்கம் போட்டுட்டு then you are going to equate those things. இப்ப தப்பா வந்துச்சுன்னா தப்பு ரைட்டா வந்துச்சுன்னா ரைட் hence verified. இப்ப ஃபால்ஸ்னா ஃபால்ஸ் ஏதாச்சும் கான்செப்ட் ப்ரூஃப் வரலைன்னா ஃபால்ஸ்னு ப்ரூவ் பண்ணுவோம். புரியுங்களா? கொஸ்டின்னா HCF ஆஃப் எப்படி எல்லாம் கேட்பாங்கன்னா இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க m is equal to a square p n is equal to a cube bc கொடுத்திருக்காங்க b square c கொடுத்திருக்காங்க. இப்போ ஃபைண்ட் தி LCM and HCF. நான் சொன்னேன் LCM னா மினிமம் இது லீஸ்ட்னு சொல்லி கொடுத்திருக்கறனால நம்ம ஹையஸ்ட் பவர் போடணும். ஓகேங்களா? அப்ப இது என்னது ஆன்சர் இந்த ரெண்டுத்துக்கும் a cube b squared ஹையஸ்ட் பவர். ஓகேவா? அதே HCF னா என்னமா பண்ணனும் ஹையஸ்ட் ன்றதனால இங்க மினிமம் பவர் என்னமா இது a squared b ல வந்து b ன்னு இருக்கு. இங்க சின்ன பவர் ஏதாச்சும் ரெண்டுல இருக்கா c ல பவர் 0 இருக்கு அது போடணும்னு அவசியம் இல்ல. ஓகே அப்ப இது ரெண்டு தெரிஞ்சிருச்சு. if p is equal to and HCF is q is equal to find the value of p into q ன்னு கேட்பாங்க. இல்ல find the value of p plus q by p minus q ன்னு கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. if the LCM of m and n is p and HCF of m and n is q அப்படினா முதல்ல isன்றதுக்கு பதிலா இந்த இடத்துல எடுத்து எழுதிக்கணும். LCM னா என்ன HCF னா என்னன்னு எடுத்து எழுதிட்டு இப்போ நமக்கு என்ன கேக்குறாங்க இது கேட்டா இது எழுதணும் இது கேட்டா இது எழுதணும். அப்ப p into q னா உங்களுக்கு என்ன ஆன்சர் போட்டு வச்சிருக்கோம் இப்பதான் போட்டுக்கலாம்னா இப்போ இங்க பாரு இதுதான் வந்து LCM இதுதான் HCF. அப்ப இது வர HCF வந்து q. அப்போ p into q is equal to 11. therefore p plus q னா என்ன எழுதணும் a cube b squared c plus a squared b by a cube bc b squared c minus a squared b ன்னு போடணும். இதுல இருந்து எது காமனா இருக்கோ எடுத்து எழுதுங்க அவ்வளவுதான். அப்ப என்ன எழுதலாம் a squared b மினிமம் பவர் தான் வெளியில எடுக்க முடியும். உள்ள என்ன வரும் உங்களுக்கு a இருக்கும் b இருக்கும். நல்லா கவனிச்சு ஒரு b எடுத்தாச்சு ஒரு b next c plus 1 divided by the same thing repeats here. Okay, a square b into a b c minus 1. ஓகேங்களா? இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணி 1 மார்க்ல கேட்பாங்க. புரியுதாமா? நல்லா கவனிச்சுக்கோமா. இப்போ LCM HCF வந்து கொடுத்துருக்காங்க. HCF வந்து உங்களுக்கு 15. ஓகேவா? LCM is equal to 35. It is possible for any two numbers for having HCF as 15 and LCM as 35. இது constantly repeated question. ஒரு 8ன்ற question ஒன்று வரும். அந்த question constantly கேட்டுட்டே இருக்காங்க. அது என்னன்னா ஒன்றும் கிடையாது. HCF LCM இப்போ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ HCF LCM இருந்துச்சுன்னா என்ன 35 divided by 15. LCM by HCF போட்டு பார்க்கணும். 15 3s are 45 தான் வருது. 2s are 30 மிச்சம் வந்து 5 by 15. If it is not a whole number, if it is not a factor,
At last you have to take and write. Since HCF is not a factor of LCM, the two numbers cannot be the HCF and LCM of any two A, B numbers. Okay va? இப்போ 16, 32 வெச்சுக்கோங்களேன். 16, 32 LCM இது HCF. Can it be the HCF for any two numbers? அப்படினு கேட்டாங்கன்னா yes it can be, because 32 by 16 what is the number? 2. இது அடங்குது. அப்ப அடங்குச்சுன்னா மட்டும்தான், அதாவது HCF ஆல டிவைட் பண்ணுனா உனக்கு முழு நம்பரா வந்தா மட்டும்தான் yes it can be the HCF of any two numbers which is having the LCM as 32. ஓகேங்களா? இது நல்ல கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த நம்பர்ஸ் கொடுத்தாலும் நீங்க இது மாதிரி போட கத்துக்கணும்.